இங்க எதுக்கு கேமரா வச்சிருக்காங்க? ரேவதி, நானும் பரமளும் எம்எல்ஏ பையனை பார்த்து சொன்னோம்ல, இதோ நிற்கிறான் பாரு, சிலுக்கு சட்டை போட்டுக்கிட்டு பிளாக் பேண்ட் போட்டுக்கிட்டு. இவன் தான் அவன். நீங்க இங்க என்ன பண்றீங்க? இல்ல சார், நாங்க இத சர்வ் பண்ணிட்டே போயிடுறோம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, இங்க கொண்டு வந்து வைங்க. சார் இன்னைக்கு எங்களுக்கு ஹோட்டல்ல வேலை முடிஞ்சது சார். நாங்க இங்க இருந்து சர்வ் பண்ணிட்டே போயிடுறோம். நான் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றேன்ல. வைங்க வைங்க. சரிங்க. வெளியில போமா. வைமா, வச்சிட்டு வா. போங்கறல்ல. வா வா. சரி வாங்க போலாம். மும்பைக்கு லிங்க் கொடுத்துறியா? ஜெயந்த் பாத்துட்டு இருக்கானா? லிங்க் கொடுத்தேன் சார். அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. சரி. ஜெயந்த் தான் கால் பண்றோம். ஹலோ ஜெயந்த், எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எந்த பொண்ணு வேணும்னு செலக்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். எந்த பொண்ணு? அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு லெஃப்ட் சைடு கார்னர்ல விரக்தியா நின்னுகிட்டு இருக்கு பாருங்க. ஓகே, பார்த்துட்டேன். நெக்ஸ்ட். அந்த ப்ளூ அண்ட் பிளாக் டாப் போட்டுக்கிட்டு கையில கூல் ட்ரிங்க்ஸ் வச்சுக்கிட்டு மியூசிக்கை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க, அந்த பொண்ணு. பார்த்துட்டேன். எப்போ அனுப்பி வைக்கிறீங்க? நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, அடுத்த குரூப்பும் வரும். அதையும் பார்த்து செலக்ட் பண்ணிடுங்க, நான் மொத்தமா அனுப்பிடுறேன். ஓகே ஓகே. ஆனா வழக்கமா அனுப்புற இடத்துக்கு அனுப்பிடாத. ஏன், என்னாச்சு? எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான். வேற எங்க அனுப்புறது? நாளைக்கு நான் செலக்ட் பண்ண பொண்ணுங்களை ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, அப்புறம் நான் இடத்த சொல்றேன். நாளைக்கு கால் பண்றேன். ஓகே. என்ன ஆண்டவரே, யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க? ஆர்டர் எடுத்துக்கிட்டு 2 பேரும் போனாங்கல்ல, இன்னும் காணோம். அதான் என்னாச்சோ ஏதாச்சும் ஒரு பதட்டமா. ஆண்டவரே, அவங்க தான் சப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் முன்ன பின்ன ஆக, வாங்க போய் படுக்கலாம். ஆமா, மயில் போன் எடுத்துட்டு போனாரா இல்லையா? யாருக்கு தெரியும்? இல்ல, மயில் போன் எடுத்துட்டு போகல சார், வச்சுட்டு தான் போயிருக்கு. இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்றா? கேமரா எடுத்துட்டு போறேன், மைக் எடுத்துட்டு போறேன்னா அதை கொண்டு போகாதன்னு சொன்னேன். போனையும் விட்டு போயிட்டாளா? போன இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி நம்மள கான்டாக்ட் பண்ணுவா? என்னாச்சு சார், வெளிய நின்னுட்டு இருக்கீங்க? உனக்காக எல்லாரும் வெளியே நின்னுட்டு இருக்கோம். ஏன் இவ்ளோ லேட்? போனை வேற வச்சுட்டு போயிட்டு. அக்கா, எதுக்கு எல்லாரும் வீணா டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க?
போன வேலை என்னாச்சு? நான் சொன்னதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணிட்டு வந்தீங்களா? போனதே அதுக்காக தானே சார், சும்மா வருவோமா? அந்த இன்சார்ஜ் எங்களை மெயின் வாசல் வழியா உள்ள கூட்டிட்டு போகல, பின் வாசல் வழியா தான் கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. கிச்சன்ல எல்லாத்தையும் எடுத்து வச்ச பிறகுதான் எங்களை 2 பேரையும் ஆளுக்கே வர சொன்னான். ரொம்ப பெரிய ஹாலு, கலர் கலரா லைட் எல்லாம் போட்டிருந்ததுனால அங்க நிறைய பேரோட மூச்சியே எங்களுக்கு சரியா தெரியல. அங்க மினிஸ்டர் பையன் உள்ள இருந்தான். அண்ணன் தான் அவனை எனக்கு அடையாளம் காட்டி விட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா, அந்த கும்பல்ல ஒரு பொண்ணு மட்டும் அங்க இருக்க விருப்பம் இல்லாம ஒருத்தன் கிட்ட போறேன்னு அடம் புடிச்சிட்டு இருந்துச்சு. அவன் அந்த பொண்ணு அங்க கூட்டிட்டு வந்தவனாதான் இருக்கணும். ஏதோ சொல்லி அந்த பொண்ணு அவன் மாடிக்கு கூட்டிட்டு போனான். என்ன கும்பலா இந்த நேரத்துல நின்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன முழிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, நம்ம பேசுனது கேட்டிருப்பானோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியப்பா. சொல்றா அவர்கிட்ட. இல்ல இந்த கடை எப்படி இன்னும் பெருசா டெவலப் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்படியா? நல்ல விஷயம்தான். இப்படி குடும்பமா யோசிச்சு பண்றது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். காலையில கடை திறக்க வேண்டாம். ஏன் பெரியப்பா, எதுக்காக நீங்க கடை திறக்க வேண்டாம்னு சொல்றீங்க? நம்ம ஊரு நாட்டாம வீட்டுல விசேஷம், வர சொல்லி பத்திரிக்கை வச்சிருக்காரு. உங்களையும் கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. நாங்க எதுக்குங்க? நீங்க போயிட்டு வந்துருங்க, நாங்க எங்க பொழப்ப பாக்குறோமே. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தா நாட்டாம கிட்ட தான் போய் ஆகணும். அதனால விசேஷத்துக்கு போய் அவரை பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சரிங்க பெரியப்பா, காலையில போய்க்கலாம். ஆமா, நீங்க என்ன இந்நேரத்துக்கு வெளியே போயிட்டு வர்றீங்க? அது நாட்டாம வீட்டுல தான் ஒரு வேலை, அது விஷயமா போயிட்டு வரேன். நீங்க போய் முதல்ல தூங்க, வயசாகி போச்சுல, போங்க. ஆவுனா பைத்து விட்டு அங்கேயும் அலைகிறது, மீசை பாரு, ஆளப்பாரு. ஆண்டவரே, நம்ம பேசுனது எங்க கேட்டிருப்போம்னா பயந்துட்டேன். இல்ல அதெல்லாம் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அதான் உங்களுக்கு தெரியாதா? வாங்க குமாரு, வாங்கம்மா, எடுத்துக்கோங்க. வாங்க கருப்பு. வணக்கம் வணக்கம். வர வாங்க வாங்க. நேரத்துக்கு வந்துட்டேனா? கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. எடுத்துக்கோங்க. ஆமா, உங்க பொண்டாட்டி எங்க? அவ உள்ள மத்த ஏற்பாடுலாம் பாத்துட்டு இருக்காமா. இவங்க தான் என் கடையை எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்க. ஆமாங்க. ஓ, வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். ஊர் முழுக்க உங்க கடையை பத்தி தான் பேச்சு. நல்லபடியா தாங்க பேசிக்கிறாங்க நாட்டாமக்காரரே. அதெல்லாம் நல்லபடியா தான் பேசிக்கிறாங்க. இதுல யார் கடை எடுத்து நடத்துறது? இவங்க எல்லாரும் ஒரே குடும்பம் தான். ஓ, அப்படியா? நான் தாங்க பெரிய இவன். என்னது? இல்ல இல்லைங்க, நான் தாங்க இந்த குடும்பத்துக்கு மூத்தவன்னு சொல்ல வந்தேங்க. ஓ, அப்புறங்க இவன் என்ற தம்பி ராமருங்க. செல்லமா ராமரு ராமருன்னு கூப்பிடுவனுங்க. இல்லடா தம்பி. அப்புறங்க இவங்க 2 பேரு என்ற தம்பி பொண்ணுங்க. வணக்கங்க. வணக்கம்மா. இவ பேர் மேகலா, அவ பேர் ரேவதிங்க. வணக்கம். வணக்கம். அப்புறங்க இது என் தம்பியோட பொண்டாட்டி, பொண்டாட்டியோட தம்பி இவன். தம்பிக்கு மச்சான், எனக்கு சின்ன மச்சான். ஓ,
பரவாயில்லையே, ஒரே குடும்பமா இருந்து கடையை பாத்துக்கிறீங்களே. அதே நீங்க நாட்டாமையா இருக்கிற ஊர்ல 4-5 பேரை நம்ம வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுக்க முடியாது பாருங்க. விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுன்னு சொல்ல வேணா தம்பி. நீங்க சொல்றதும் சரிதான். நம்ம ஊர்ல இன்ஜினியரிங் படிச்சவன் மாசம் 10,000-15,000 சம்பளம் வாங்குறான். ஒரு பரோட்டா மாஸ்டர் மாசம் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். அதெல்லாம் புரோட்டா போடுறவன் பேசணும். அதனாலதாங்க இந்த டீ போடுறது எச்சரிக்கை எடுக்கிறதெல்லாம் இவன் இருக்கானே தம்பி, இவன் பாத்துக்குவானுங்க. அதான் இவன் புரோட்டா பூ மாதிரி போடுவானுங்க. சரி சரி கருப்பு, இவங்கள முதல்ல உள்ள கூட்டிட்டு போ. சரி வாங்க வாங்க உள்ள வாங்க. அடடே வாங்க 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 வாங்க. என்னோட தாய் மாமா வந்து முதல்ல மாலையை போட்டு வாழ்த்தி சந்தன குங்குமம் வைங்க. ஏய் எங்க வாண்ண கூப்பிடு. அண்ணா வாங்கண்ணே. டீ கடைக்காரர், நீங்களும் வந்து என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏம்பா போய் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாப்பா. நான் எப்படிங்க, நீங்களே பண்ணிருங்க. ஏம்பா தங்க மாதிரி பொண்ணுகளை பெத்து வச்சிருக்க, பொண்ணு பெத்த நீ ஆசீர்வாதம் பண்ணுனா அந்த பொண்ணு நல்லா இருக்கும். வா வாப்பா. ஏய் தம்பி, நாட்டாம சொல்றானல்றா, போடா. சும்மா இருக்க மாட்டியா? கேரக்டர்
யாராவது இருக்கீங்களா? முறை செய்யறவங்க யாரும் இல்லீங்களா? அவ்வளவுதானுங்களா? அம்மனே எந்திரிச்சு அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி சாமி. நாடம் கேட்ட போங்க. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா எழுந்துரு. எழுந்து. தடப்புடலா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, சிறப்பா இருக்குது. கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன், நீங்க கேளுங்க. ஏற்கனவே 3 பொண்ணுங்களுக்கும் சடங்கு சிறப்பா செஞ்சீங்க, ரைட். சரி, கடைசி பொண்ணுக்கு இப்படி பண்ணணுமா? முன்னாடி இருந்த காலத்துல பரவாயில்ல, இந்த காலத்துல இப்படி ஒரு சடங்கெல்லாம் தேவையா? என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லி ஊரை கூட்டி சொல்லணுமா? நல்லாவா இருக்கு? அது அப்படி இல்ல. அந்த சின்ன பொண்ணு உடம்புல திடீர்னு பருவ மாற்றம் ஏற்படும் போது அந்த பொண்ணு மனசால பலவீனம் ஆயிடுவா. அப்போ இந்த மாதிரி உறவுக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அவ மனசுக்கு கொஞ்சம் தெம்பு ஏற்படும். அதுக்காகத்தான் இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம். சொல்ற காரணம் நல்லா தான் இருக்கு. சம்பாரிச்ச பணத்தை பத்திரமா பாதுகாப்பு பண்ணி வைக்காம இப்படி செலவு பண்ணிட்டா பொண்ணுங்களை கட்டி கொடுத்த பிறகு கடைசி காலத்துல என்ன பண்ணுவீங்க? கட்டி கொடுத்த பொண்ணுங்க உங்களை பாத்துக்குவா போறாங்க? மத்த 3 பொண்ணுகளுக்கும் சிறப்பா செஞ்சுட்டு கடைசி பொண்ணுக்கு மட்டும் செய்யலனா அந்த பொண்ணு மனசுல என்ன பத்தி என்ன நினைக்கும்? அவ நான் பொண்ணுக்கு மத்தியில பாகுபாடு பாக்குறதா நினைக்க மாட்டாளா? என்ன கேட்டீங்க? செலவு பண்ணிட்டு கடைசி காலத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தானே கேட்டீங்க. என்னோட சொத்து நான் பெத்த இந்த 4 பொண்ணுங்க தான். ஆம்பளை பசங்க கூட பொண்டாட்டி வந்ததும் கடைசி காலத்துல நம்மள கை விட்டுருவானுங்க. ஆனா இந்த பொம்பளை பிள்ளைங்க தான் நாம செத்ததுக்கு அப்புறம் நம்ம தலைமாட்டுல உட்கார்ந்து நமக்காக 2 சொட்டு கண்ணீர் சிந்துவாங்க. நீங்க சொல்றதும் சரிதான். ஏன்பா கண் கலங்குறீங்க? என் பொண்ணுங்களோட ஞாபகம் வந்துடுச்சு. அந்த நாட்டாம பேசுறத கேட்கிறப்போ என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. என் பொண்ணுங்களுக்கு சுசீலா இது மாதிரி சடங்கெல்லாம் பண்ணிருப்பாளா? முன்னாடி நின்று எடுத்து நடத்துறதுக்கு ஆம்பளைன்னு நீங்க இருந்திருக்கணும்பா. அப்பதானே அம்மாவால பொண்ணுங்களுக்கு சடங்கு செய்ய முடியும். மற்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் சடங்கு நடக்கும்போது என் பொண்ணுங்க மனசுக்குள்ள எவ்வளவு ஏங்கி போயிருப்பாங்கல்ல.